எல்லோருக்கும் மாலை வணக்கம். சந்தக நெரிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இது அமாவாசையில செஞ்சு தலை சுத்தனா ஆம்பள பசங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி அத்தை சொல்லியிருக்காங்க. அ எப்பயுமே அமாவாசை ஆனா கேட்பாங்க. எல்லாரும் வேலைக்கு போறதுனால இது செய்யவே முடியறதில்ல. இந்த தடவ ஞாயித்துக்கிழமை அமாவாசையா வந்ததுனால கண்டிப்பா செய்யலாம். செஞ்சு ஆம்பள பசங்களுக்கு தலை சுத்தியே ஆகணும்னு சொல்லி அத்தை காலையிலேருந்து அடம் பிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்க காலையிலேயே மாவு ஊற வச்சு அரைச்சிட்டோம். இது வந்து வெறும் இட்லி அரிசிய மட்டும் ஊற வச்சு, இந்த மாரி மாவு பதத்துக்கு அரைச்சு, இட்லியில கொப்பரை இருக்குல்ல, அதில வந்து இட்லி மாரியே அவிச்சு எடுக்கணும். இதுக்கு வந்து சைட் டிஷ் நெறையா இருக்கு. அ எள்ளையும், பொட்டுக்கல்லையும் அ வெறும் வடை சட்டியில வந்து நல்லா செவக்க வறுத்து அரைச்சு வச்சுக்குவாங்க. அதுவும் இல்லாம வெல்ல பாகு காய்ச்சி வச்சுக்குவாங்க. அப்புறம் தேங்காய் பால். இது 3த்தையும் போட்டு சேர்த்து சாப்பிட்டா செம்மையா இருக்கும். அ இது கூட காரமா குழம்பு வச்சு சிலர் சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுக்கார் இந்த ரகம். அவருக்கு இனிப்பு அவ்வளவா பிடிக்காது. அவர் அவ்வளவா லைக் பண்ணி சாப்பிடல. ஆனா துரு ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் குடுத்தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இனிப்பா இருந்ததுனால அவன் சாப்பிட்டான். இது வந்து இந்த மணையில போட்டு இது பண்றது தான் செம்ம கஷ்டம். செம்ம டைட்டா இருக்கும். ஆறிட்டா ரொம்ப டைட்டா போயிரும். சுட சுடவே அந்த இட்லியிலேருந்து எடுத்து அத சுத்த ஆரம்பிக்கணும். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சுத்துறேன்னு சொல்லி ஒரு 2 சுத்து சுத்துனது தான். செம்ம பெயினு கையே செவந்து போச்சு. இந்த ஒரு அடைசல் ஃபுல்லாவே அருண் தான் சுத்துனாங்க. அ இது கால ஃபுல்லா டைட்டா புடிச்சுட்டு, ஒரு பக்கம் அத வேற புடிச்சுக்கிட்டு, அக்கா ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம்னு சுத்த ஆரம்பிச்சாங்க. இது சின்ன பிள்ளையில நாங்க ஆசையா வண்டி ஓட்டுறதுன்னு சொல்லி சுத்தியிருக்கோம். ஆனா, இப்ப என்னமோ அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது மாரி ஒவ்வொரு இட்லி இதா போட்டு, போட்டு, போட்டு சுத்தி இது மாரி எடுத்துக்கிட்டாங்க. அ சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. இது மேல பொடி போட்டு, வெல்லப்பாகு அடியில போட்டு, தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.